நல்ல சமாரியன் கதை லூக்கா 10:25 முதல் 37 வரை. ஒரு நாள் ஒரு மனிதன் எருசலேம் நகரத்திலிருந்து எரிகோ நகரத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தான். அந்த பாதையில் திருடர்கள் அவனை தாக்கி அவனிடம் இருந்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனை அடித்து காயப்படுத்தி விட்டு சென்றார்கள். அவன் பாதையில் காயங்களுடன் படுத்திருந்தான். அதே வழியாக ஒரு ஆசாரியன் வந்தான். ஆனால் அவன் அந்த மனிதனை பார்த்தும் உதவாமல் பக்கமாகச் சென்று விட்டான். பிறகு ஒரு லேவியனும் வந்தான். அவனும் அதேபோல் உதவி செய்யாமல் சென்று விட்டான். ஆனால் ஒரு சமாரியன், அந்த காலத்தில் யூதர்களால் விரும்பப்படாத சமூகத்தைச் சேர்ந்தவன், அந்த வழியாக வந்தான். அவன் காயமடைந்த மனிதனை பார்த்ததும் இரக்கம் கொண்டு அவனை அணுகினான். அவன் காயங்களை கட்டி பிணைத்தான். எண்ணெய் மற்றும் திராட்சரசம் ஊற்றி சிகிச்சை செய்தான். பின்னர் அந்த மனிதனை தனது கழுதையின் மேல் ஏற்றி ஒரு விடுதிக்கு கொண்டு சென்று கவனித்தான். அடுத்த நாள் விடுதியின் உரிமையாளரிடம் பணம் கொடுத்து, இவனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், மேலும் செலவானால் நான் திரும்பி வரும்போது கொடுக்கிறேன் என்று சொன்னான். இரக்கம் காட்டிய சமாரியன். நம்முடைய அயலான் என்பது நம்மைப் போல இருப்பவர்கள் மட்டும் அல்ல, உதவி தேவைப்படுகிற எவரும் நம்முடைய அயலான். நாம் அனைவரிடமும் இரக்கம், அன்பு, உதவி காட்ட வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார்.